வணக்கம். கான்ஷியஸ் தமிழ் குடும்பத்திற்கு அன்பான வணக்கம். ஒரு நாள், குருவே, இறைவனை அடைய மிக வேகமான வழி எது என சீடன் ஒருவன் தனது குருவிடம் கேட்டான். குரு எதுவும் பேசவில்லை. சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்திருந்தார். பிறகு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். மௌனம். ஏன்? மௌனத்தில் என்ன சக்தி இருக்கிறது? அதை எளிமையாக புரிந்து கொள்வோம். பலர் மௌனம் என்றால் பேசாமல் இருப்பது என்று நினைக்கிறார்கள். ஆனால் வாய் பேசாமல் இருந்தாலும் மனம் பேசிக்கொண்டே இருக்கலாம். உள்ளே 1000 உரையாடல்கள். அது உண்மையான மௌனம் அல்ல. உண்மையான மௌனம் என்பது வார்த்தைகள் இல்லாத நிலை அல்ல. தேவையற்ற மனசத்தம் குறையும் நிலை. மனம் அமைதியாக, தெளிவாக, விழிப்புணர்வுடன் இருக்கும் நிலை. அங்கே நம்மை நாமே தெளிவாக காண ஆரம்பிக்கிறோம். கண்ணாடியில் தூசி படிந்திருந்தால் உங்கள் முகம் தெளிவாக தெரியாது. தூசியை துடைத்தால் உங்கள் முகம் தெளிவாகத் தெரியும். மனம் அந்த கண்ணாடி போன்றது. கோபம், பயம், அகந்தை, பொறாமை என அனைத்தும் அதன் மேல் படிந்த தூசி. மௌனம் அந்த தூசியை மெதுவாக அகற்றும். பல மகான்கள் குறைவாக பேசினார்கள். அதற்கு காரணம் அவர்களுக்கு வார்த்தைகள் தெரியாததால் அல்ல. வார்த்தைகளுக்கு எல்லை உண்டு என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். சில உண்மைகள் விளக்கப்படுவதில்லை. அவை அனுபவிக்கப்படுகின்றன. சிலர் எனக்கு யாருடனும் பேசவே பிடிக்கவில்லை என்று சொல்வார்கள். அது மௌனம் கிடையாது. அது தனிமை அல்லது மனச்சோர்வின் வெளிப்பாடாக இருக்கலாம். உண்மையான மௌனம் மனிதர்களை விட்டு ஓடுவதில்லை. அவர்களுடன் இருந்தபடியே உள்ளே அமைதியாக இருக்க கற்றுக் கொடுக்கிறது. சித்தர்கள் மலைகளிலும் காடுகளிலும் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் தேடியது வெளி அமைதியை மட்டுமல்ல, உள்ளே அசையாத அமைதியை. வெளியில் புயல் வந்தாலும் உள்ளே அமைதி. அதுதான் அவர்களின் சாதனை. நாம் ஏன் மௌனமாக இருக்க முடியவில்லை? ஏனென்றால் நாம் எப்போதும் ஏதோ ஒன்றை நிரப்பிக்கொண்டே இருக்கிறோம். தொலைபேசி, தொலைக்காட்சி, சமூக வலைத்தளங்கள், தொடர்ச்சியான தகவல்கள். ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தால் கூட ஏதோ ஒன்றை தேட ஆரம்பிக்கிறோம். அதனால் நமக்குள் இருக்கும் குரலை கேட்க மறந்துவிடுகிறோம். தியானம் மௌனத்தை நோக்கிச் செல்லும் பாதை. மௌனம் தியானத்தின் பலன். ஒன்றை தொடர்ந்து பயிற்சி செய்தால் மற்றொன்று இயல்பாக மலர ஆரம்பிக்கும். மௌனமாக இருப்பவன் எப்போதும் பேசமாட்டான் என்று அர்த்தமில்லை. அவன் பேசும்போது அவசியமானதை மட்டுமே பேசுவான். அவன் சொற்கள் அமைதியிலிருந்து வரும். அதனால் அவை மனதை தொடும். இளைஞன் ஒருவன் ஞானி ஒருவரிடம் கேட்டான், நான் எப்படி அமைதியாக வாழலாம்? ஞானி ஒரு பாத்திரத்தில் கலங்கிய தண்ணீரை காட்டினார். சில நிமிடங்கள் எதுவும் செய்யவில்லை. மெதுவாக அழுக்கு கீழே அமர்ந்தது. தண்ணீர் தெளிவானது. ஞானி சிரித்தார். தண்ணீரை அமைதிப்படுத்த நான் எதுவும் செய்யவில்லை. அதை அப்படியே விட்டேன். உன் மனமும் அப்படித்தான். மௌனத்தை தினமும் சில நிமிடங்கள் பயிற்சி செய்தால் நம்முடைய பதற்றம் குறையலாம். முடிவுகள் தெளிவாகலாம். கோபம் மெதுவாக குறையலாம். மற்றவர்களை புரிந்து கொள்ளும் திறன் வளரலாம். இவை பலரின் அனுபவங்களில் பகிரப்படும் மாற்றங்கள். ஒவ்வொருவரின் அனுபவமும் வேறுபடலாம். இன்று 10 நிமிடங்கள் எந்த இசையும் இல்லாமல், எந்த மந்திரமும் இல்லாமல் அமைதியாக அமருங்கள். உங்கள் மூச்சை மட்டும் கவனியுங்கள். எண்ணங்கள் வந்தால் அவற்றுடன் சண்டை போடாதீர்கள். அவை வந்தபடியே போகட்டும். 7 நாள் மௌன சவாலுக்கு தயாராவோமா? டே 1. காலை எழுந்து முதல் 10 நிமிடம் மொபைல் பார்க்காதீர்கள். டே 2. 5 நிமிடம் மூச்சை மட்டும் கவனியுங்கள். டே 3. சாப்பிடும்போது பேசாமல் உணவை விழிப்புணர்வுடன் சாப்பிடுங்கள். டே 4. ஒருவரின் பேச்சை முழுமையாக கேளுங்கள். இடையில் குறுக்கிடாதீர்கள். டே 5. 15 நிமிடம் இயற்கை சூழ்ந்த அமைதியாக நடந்து வாருங்கள். டே 6. இன்று தேவையற்ற ஒரு வாதத்தை தவிருங்கள். டே 7. இரவு தூங்குவதற்கு முன் 10 நிமிடம் முழு மௌனத்தில் அமருங்கள். மௌனம் சத்தமில்லாத இடம் அல்ல. மௌனம் பயம் குறையும் இடம். மௌனம் அகந்தை மெதுவாக கரையும் இடம்.
மௌனம் இறைவனின் குரலை கேட்கும் இடமல்ல. நம் மனதின் சத்தம் குறைந்த பின் ஏற்கனவே இருந்த இறை அமைதியை உணரும் நிலை. அதனால்தான் மகான்கள் மௌனத்தை ஒரு மொழுழி என்று சொன்னார்கள். ஏனென்றால் அந்த மொழிக்கு வார்த்தைகள் தேவையில்லை. சேவையே சிறந்த வழிபாடு என்கின்றனர் பல மகான்கள். மனிதனுக்கு செய்யும் உதவியையே இறைவனுக்கு செய்யும் பூஜையாக கருதினார்கள். சேவை எப்படி ஆன்மீக சாதனையாக மாறுகிறது என்பதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அதுவரை ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்களாவது மௌனத்துடன் நட்பாகுங்கள். அங்கே அமைதி காத்திருக்கிறது. அருணாச்சல சிவா. ஓம் சரவண பவ. ஹர ஹர சங்கர. ஜெய ஜெய சங்கர.